போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு வணக்கம். ஆக்சுவலாக நிறைய பேருடைய பிரச்சனை என்னென்னா, நான் ஒரு டாபிக் கொடுத்தோன்னா அந்த டாபிக் படிச்சுட்டு நான் அடுத்த டாபிக் போயாச்சு. ஆனால் படித்த டாபிக் எப்படி படிச்சிருக்கீங்க? தெளிவாக படிச்சிருக்கீங்களா இல்லையா? நிறைய பேர் நான் தெளிவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த டாபிக் போயிட்டே இருப்பீங்க. ஸோ நான் தெளிவாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற நண்பர்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இதில் 25 கொஷின்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இந்த 25 கொஷின்ஸ்க்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியுதான்னு பாருங்கள். 25 கொஷின்ஸும் தெளிவாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் கோயிங் இன் ஏ ரைட் வே, கரெக்டாக வழியில் போயிட்டுருக்கீங்க. அப்படியே கீப் அப் பண்ணுங்கள். இல்லை நான் இதில் 25க்கு 25 எடுக்க முடியலனாவே படிக்கிற மெத்தடை மாற்றிட்டு இன்னும் நல்லா தெளிவாக படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், டைம் வேஸ்ட் பண்ணாமல். இதில் பார்த்திங்கன்னா, இந்திய அரசியலமைப்பில் அரசியல் நிர்ணய சபை அப்படின்னு ஒன்று ஏற்படுத்துகிறாங்க இல்லைங்களா? ஸோ 1946 ஒரு நிர்ணய சபையை ஏற்படுத்தியிருப்பாங்க. அந்த நிர்ணய சபையிலிருந்து தான் இந்த கேள்விகள் கேட்டிருக்கேன். இந்தியாவிற்கு என்று தனியாக ஒரு அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை முதல்ல யார் சொன்னாங்க? சரிங்களா? ஒரு ஆள் சொல்லியிருப்பார். எந்த வருஷம் சொன்னார் உட்பட உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். செகண்ட், இந்தியாவிற்கு அரசியலமைப்பு வேண்டும் என்ற எண்ணத்தை இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த மாநாட்டில் வலியுறுத்தியது? ஐஎன்சி மீட்டிங் வருஷம் நடக்கும் இல்லைங்களா? அப்படி வருஷம் நடக்கும்போது ஒரு கான்ஃபரன்ஸில் மட்டும் நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு அரசியலமைப்பு வேணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஸ்ட்ராங்காக பேசியிருப்பாங்க. ஸோ அது எந்த ஐஎன்சி கான்ஃபரன்ஸில்? ஆகஸ்ட் நன்கொடையை வழங்கியவர் யார்? எந்த நாளில் நம்மளுக்கு கொடுத்தாங்க? ஆகஸ்ட் நன்கொடையை வழங்கியது யார்? எந்த நாளில் கொடுத்தாங்க? ஆங்கிலேய அரசின் எந்த அறிக்கையை பார்த்திங்கன்னா நம்மளுடைய காந்தியடிகள் திவாலான வங்கியின் பின் தேதியிடப்பட்ட காசோலை அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ எந்த அறிக்கையை அந்த மாதிரி சொல்லியிருக்காரு? அரசியலமைப்பின் உண்மையான பிரதிகள், அதாவது அந்த இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட பிரதிகள் இருக்குது இல்லைங்களா? அது நாடாளுமன்ற நூலகத்தில் வச்சுருக்காங்க. எந்த வாய்வு நிரப்பப்பட்ட பேழையில் அது இன்னும் பாதுகாப்பாக வச்சுருக்காங்க? ஸோ எந்த வாய்வு நிரப்பப்பட்ட பேழையில்? அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அதை வழிமொழிந்தவர் யார்? அரசியல் நிர்ணய சபையில் மொத்தம் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்க? அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெறும் போது எத்தனை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்? ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க? அதே அந்த அரசியலமைப்பு சட்டத்துடைய இறுதி வடிவத்தில் கையெழுத்து போட்டாங்க இல்லைங்களா? எத்தனை பேர் கையெழுத்து போட்டாங்க? முதல் கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிட்டது எத்தனை பேர்? கடைசி கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிட்டு அதை ஏற்றுக்கிட்டு கையெழுத்து போட்டது எத்தனை பேர்? இந்திய அரசியலமைப்பை அழகான கையெழுத்தால் இத்தாலி பாணியில் எழுதியவர் யார்? அரசியலமைப்பு வரைவு குழு எந்த நாளில் தோற்றுவிக்கப்பட்டது? பாருங்கள், அரசியலமைப்பு நிர்ணய சபை தோற்றுவித்த நாள் வேறு, அரசியலமைப்பு வரைவு குழு எந்த நாளில் தோற்றுவிக்கப்பட்டது? வரைவு குழுவில் உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருந்தனர்? அரசியலமைப்பு அந்த வரைவு குழுன்னு தனியாக இருக்காங்க இல்லைங்களா? இது ஆல்ரெடி ஒரு டிஎன்பிஎஸ்சி கேள்வியில் கேட்ட கேள்வி, கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டுட்டான். சரிங்களா? ஸோ அந்த வரைவு குழுவில் இருந்த உறுப்பினர்கள் மொத்தம் எத்தனை பேர்? எத்தனை வாசிப்பிற்கு பின்பு அந்த அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? எந்தெந்த நாளில் அந்த வாசிப்பு நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் எத்தனை வாசிப்பு நடந்தது, எந்தெந்த நாளில் அந்த வாசிப்பு நடந்தது? இந்திய அரசியலமைப்பு எந்த நாளில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தனது முகவுரையில் கூறியுள்ளது? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த முகவுரை பேஜ் இருக்கு இல்லைங்களா? ப்ரியாம்பிளில் பார்த்திங்கன்னா இந்த நாளில் நாங்கள் இந்த அரசியலமைப்பை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ எந்த நாளில் ஏற்றுக்கிட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க? இந்திய அரசியலமைப்பை உருவாக்க மொத்தம் எத்தனை குழுக்கள் உருவாக்கப்பட்டன? அதில் குடியுரிமைக்கான தற்காலிக குழுவின் தலைவராக செயல்பட்டவர் யார்? மொத்தம் எத்தனை குழுக்கள் இருந்தது? அதில் குடியுரிமைக்கான தற்காலிக குழுவில் தலைவராக இருந்தவர் யார்? ஆக்சுவலாக ஒரு தமிழ்நாட்டுக்காரன்றதுனால இந்த கேள்வி கேட்டிருக்கோம். தேசிய கொடிக்கான குழுவின் தலைவராக செயல்பட்டவர் யார்? ஒவ்வொரு குழு இருக்குது இல்லைங்களா? மொத்தம் எத்தனை குழுக்கள் இருந்தது? அதில் ஒவ்வொரு குழுவில் ஒவ்வொரு கேள்விகள் இருக்குது. நம்ம இது 2 கேள்வி மட்டும்தான் கேட்டிருக்கோம். ஸோ அந்த குடியுரிமைக்கான தற்காலிக குழுவில் தலைவராக இருந்தது யார்? தேசிய கொடிக்கான குழுவில் தலைவராக இருந்தவர் யார்? ஜவஹர்லால் நேரு தலைமையிலான இடைக்கால அரசாங்க அமைச்சரவையில் பாருங்கள், இடைக்கால ஒரு அரசாங்கத்தை செப்டம்பர் 2ஆம் தேதி 1947 ஒரு ஃபார்ம் பண்ணியிருப்பார் இல்லைங்களா? ஸோ அந்த இடைக்கால அமைச்சரவையில் பார்த்திங்கன்னா உணவு மற்றும் விவசாயத்திற்கான அமைச்சராக இருந்தவர் யார்? உணவு மற்றும் விவசாயத்திற்கான அமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேள்வி. ஜவஹர்லால் நேரு தலைமையிலான இடைக்கால அரசாங்க அமைச்சரவையில் சட்டத்துறை அமைச்சராக இருந்தவர் யார்? அதே இந்தியா சுதந்திரம் வாங்கின பிறகு முதல் சட்டத்துறை அமைச்சர் யார்? ஸோ அந்த இடைக்கால அரசாங்கம்னு ஒன்று ஏற்கனவே அந்த நிர்ணய சபை ஒன்று இருக்குது இல்லைங்களா? அந்த நிர்ணய சபையில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இடைக்கால அரசாங்கத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா சட்டத்துறை அமைச்சராக இருந்தது யார்? அடுத்தது சுதந்திரம் வாங்கின பிறகு யார் முதல் சட்டத்துறை அமைச்சராக இருந்தார்?
இந்தியாவின் தேசிய கொடி யாரால் வடிவமைக்கப்பட்டது? இந்திய அரசியலமைப்பால் அது எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இது ரொம்ப ஈஸியான கேள்வி தான். இதில் திடீர் ஒரு கேள்வி என்ன பண்ணாங்கன்னா, இந்திய கொடியை யார் சார்பாக இந்தியாவிற்கு பரிசளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க. ஆக்சுவலாக பெண்கள் சார்பாக, இந்திய பெண்கள் சார்பாக பார்த்திங்கன்னா, இது நாங்கள் இந்த நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடியை அர்ப்பணிச்சிருப்பாங்க. இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக ராஜேந்திர பிரசாத் எந்த நாளில் தேர்ந்தெடுக்கப்பட்டார்? கரெக்டாக யோசிச்சு சொல்லுங்கள். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரியே இருக்குது, அதில் கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்குது. அதில் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக ராஜேந்திர பிரசாத் எந்த நாளில் தேர்ந்தெடுக்கப்பட்டார்? இந்திய அரசியல் நிர்ணய சபை கூடும்போது அதாவது அந்த ஒரே கேண்டிடேட்ஸ் தான், ஒரே அமைச்சரவை தான். அரசியலமைப்பு நிர்ணய சபைக்காக கூடும்போது ஒரு தலைவர் இருந்திருப்பார். அதே பாராளுமன்றமாக நினச்சி கூடும்போது ஒரு தலைவர் இருந்திருப்பார். ஸோ அரசியலமைப்பு நிர்ணய சபையாக கூடும்போது யார் தலைவராக இருந்தார், பாராளுமன்றமாக கூடும்போது யார் அதுக்கு தலைவராக இருந்தார்? சரிங்களா, கேள்வி புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் சட்ட ஆலோசகராக இருந்தவர் யார்? துணைத் தலைவர்கள் அஜிசி முகர்ஜி, பிசி தத் அப்படிலாம் சொல்லியிருப்போம். வி.டி. கிருஷ்ணமாச்சாரி. அதே மாதிரி சட்ட ஆலோசகராக யார் இருந்தார் அப்படின்னு சொல்லி கேள்வி. அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்பட்ட போதும் இந்தியா சுதந்திரம் அடையும் போதும் காங்கிரஸ் தலைவராக இருந்தது யார்? அதாவது 1946, 1947 யார் காங்கிரஸ் தலைவராக இருந்தாங்க? அரசியலமைப்பு உருவாக்கத்தின் போது கிட்டத்தட்ட எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன? ஸோ அவங்க ஃபஸ்ட்டு டைம் பார்த்திங்கன்னா கூடி இதெல்லாம் நம்ம எழுதியாச்சுன்னு சொல்லிட்டு பிப்ரவரி 21, 1947 சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ இருந்து எத்தனை திருத்தங்கள், ஒவ்வொரு டிஸ்கஷன்லேயும் 11 அமர்வுகள் உட்காருவாங்க. அது 11 அமர்வுகளையும் இதெல்லாம் பண்ணலாமே, இந்த திருத்தம் பண்ணலாமே, அந்த திருத்தம் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு மொத்தம் எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன? அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த பின்பு இந்திய அரசு சட்டம் 1935, இந்திய சுதந்திர சட்டம் 1947 இது ரெண்டுமே இனிமேல் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் சொல்லும். எந்த ஆர்டிக்கல் அதை சொல்லுது பாருங்கள். நம்ம அரசியலமைப்பு நம்மளுக்குன்னு சொல்லி ஒரு ஜனவரி 26, 1950 ஒரு அரசியலமைப்பு சட்டம் வந்தாச்சு. அது வந்த பிறகு அதுக்கு முன்னாடி இருந்த இந்திய அரசு சட்டம் 1935, இந்திய சுதந்திர சட்டம் 1947 இனிமேல் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் சொல்லுது. அது எந்த ஆர்டிக்கல்? இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கத்தின் போது இருந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன? அதாவது டிசம்பர் 9, 1946 இருந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன? பாகிஸ்தான் பிரிஞ்ச பிறகு ஆகஸ்ட் 14, 1947 அப்போ இருந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன? கேள்வி புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நிர்ணய சபை ஆரம்பிக்கும் போது இருந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன? அதுக்கடுத்து பாகிஸ்தான் பிரிவிற்கு பின்பு இருந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன? ஸோ அவ்வளோதான் கேள்வி. 25 கேள்வியுமே நீங்கள் பார்த்தாச்சு. கண்டிப்பாக எத்தனை மார்க் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே பார்த்துடலாம். கொஞ்சம் ஸ்பீடாகவே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த எனக்கு ஒரு அரசியலமைப்பு இந்தியாவுக்கு வேணும்னு சொன்னவர் யாருன்னா எம்என் ராய். எப்போ சொல்லியிருப்பாருன்னா 1934 சொல்லியிருப்பார். ஸோ இந்தியாவுக்கு அரசியலமைப்பு ஏற்படுத்த வேணும்னு எந்த கான்ஃபரன்ஸில் சொல்லியிருப்பாங்கன்னா பாசிஃபோர் 1937 கான்ஃபரன்ஸில் சொல்லியிருப்பாங்க. ஆகஸ்ட் நன்கொடை நிலித்கோ பிரபு ஆகஸ்ட் 8, 1940. அடுத்தது திவாலான வங்கியின் பின் தேதியிடப்பட்ட காசோலைன்னு சொன்னது கிரிப்ஸ் தீதுக்குழுடைய அறிக்கையை தான் அப்படி சொல்லியிருப்பார். அடுத்தது எந்த வாயு நிரப்பப்பட்ட பேலையில் பாதுகாக்கப்படுறாங்கன்னா ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேலையில் தான் பாதுகாக்கிறாங்க. அடுத்தது சச்சிநாத சின்ஹாவை வழிமொழிஞ்சவர் யாருன்னா ஜேபி கிருபாலினி தான் வழிமொழிஞ்சிருப்பார். அடுத்தது நிர்ணய சபையில் மொத்தம் இருந்த பெண் உறுப்பினர்கள் 15 பேர். அடுத்தது பார்த்திங்கன்னா நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெறும் போது 299 பேர் இருந்திருப்பாங்க. எல்லாம் முடித்து கையெழுத்து போட்டது எத்தனை பேர்னா 284 பேர் தான் கையெழுத்து போட்டிருப்பாங்க. அடுத்து இத்தாலி பாணியில் எழுதினவர் பிரேம் பிகாரி நரேன் அப்படின்றவர் தான் பார்த்திங்கன்னா அதில் அவரே கைப்பட எழுதியிருப்பார். அதை அடுத்தது அரசியலமைப்பு வரைவுக்குழு எப்போ ஏற்படுத்துகிறாங்கன்னா நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கின பிறகு ஆகஸ்ட் 29, 1947 தான். நிர்ணய சபை டிசம்பர் 6, 1947 ஓகே பண்ணிவிட்டு டிசம்பர் 9, 1946 ஃபஸ்ட்டு மீட்டிங்கே வச்சுருவாங்க. ஆனால் நம்மளுக்கு வரைவுக்குழு ஏற்படுத்தப்பட்டது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 29, 1947 தான். வரைவுக்குழுவில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னா ஒரு தலைவர் 6 மெம்பர்ஸ், 1+6 சரிங்களா. 7 பேர்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சில டைம் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு வேறு மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருவான். 1+6 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மொத்தம் 3 வாசிப்பு நடந்துச்சு. பிப்ரவரி 21, 1947 அவங்க பொதுமக்களுடைய அறிக்கைக்காக இப்படி விட்டுட்டாங்க. 1948 பொதுமக்களுக்கான இதெல்லாம் விட்டுட்டாங்க. நீங்களே பாருங்கள், இதை டிஸ்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஸோ அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணது இவங்க உட்காந்து எப்போ டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா முதல் வாசிப்பு நவம்பர் 4, 1948, ரெண்டாவது வாசிப்பு அக்டோபர் 17, 1949, மூணாவது வாசிப்பு நவம்பர் 14, 1949. ஸோ இந்த 3 வாசிப்பு முடிஞ்சோடனே நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கிட்டாங்க. அடுத்து எந்த நாளில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக முகவரையில் இருக்குன்னா நவம்பர் 26, 1949 தான் ஏற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஜனவரி 26, 1950 படிச்சுட்டு இருக்கோம். ஆனால் அது ஏற்றுக்கிட்ட மாதிரி பிரியாம்பல் இருக்கிறது நவம்பர் 26, 1949.
அடுத்து மொத்தம் எத்தனை குழுக்கள் இருந்ததுன்னா 22 குழுக்கள் இருந்தது. அதில் குடியுரிமைக்கான தற்காலிக குழுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வரதாச்சாரியார் தான், தமிழ்நாட்டை சேர்ந்த வரதாச்சாரியார் தான் வந்து பார்த்திங்கன்னா தலைவராக இருந்திருப்பார். அடுத்தது தேசிய கொடிக்கான குழு கிருபாலினி, இது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இடைக்கால அரசாங்கத்தில் வந்து உணவு மற்றும் விவசாயத்திற்கான அமைச்சராக இருந்தவர் ராஜேந்திர பிரசாத் இருந்திருப்பார். அடுத்தது இடைக்கால அமைச்சரவையில் வந்து சட்டத்துறை அமைச்சராக ஜோகேந்திரநாத் மண்டல் இருந்திருப்பார். அதே சுதந்திரத்துக்கு அடுத்தது முதல் சட்டத்துறை அமைச்சராக அம்பேத்கர் இருந்திருப்பார். தேசிய கொடி வந்து வடிவமைச்சது பெங்காலி வெங்கையா தான். அது எப்போ ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஜூலை 22, 1947 வந்து நம்ம அக்செப்ட் பண்ணியாச்சு. அது முதல் குடியரசுத் தலைவராக ராஜேந்திர பிரசாத் எந்த நாளில் தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா ஜனவரி 24, 1950. 26க்கு 2 நாளுக்கு முன்னாடியே இது அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் ஒருத்தர் கையெழுத்து போடணும் இல்லைங்களா? ஸோ கையெழுத்து போடுறதுக்காக ஒரு ஆள் வேணுன்றதுக்காக 2 நாள் முன்னாடியே செலக்ட் பண்ணியாச்சு. அவர் செலக்ட் பண்ண உடனே அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, அந்த ஜனகணமனவும் இதுவும் இருக்குது இல்லைங்களா, தேசிய பாடல் இருக்குது இல்லைங்களா, வந்தே மாதரம், இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இணை அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 24 அவர் அக்செப்ட் பண்ணியிருப்பார். ஸோ அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதும் ஜனவரி 24 தான். அந்த பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே சம அந்தஸ்துடையதுன்னு சொன்னதும் ஜனவரி 24 தான். கூடும்போது தலைவராக இருந்தார். அதாவது அரசியலமைப்பு நிர்ணய சபைக்காக மீட்டிங் போடும்போது அதுக்கு தலைவராக வந்து ராஜேந்திர பிரசாத் இருந்திருப்பார். அதே பாராளுமன்றமாக கூடும்போது அதுக்கு மௌலாங்கர் தான் வந்து பார்த்திங்கன்னா தலைவராக இருந்திருப்பார். ஸோ ரெண்டுமே ஒருத்தர் தான், ஒரே மெம்பர்ஸ் தான், தலைவர் மட்டும் வேறு. பாராளுமன்றன்ற ஒரு கான்செப்டோடு கூடும்போது அங்கே மௌலாங்கர் வந்து தலைவராக இருப்பார். அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படின்னு கூடும்போது அங்கே தலைவராக வந்து ராஜேந்திர பிரசாத் இருந்திருப்பார். சட்ட ஆலோசகராக இருந்தவர் BN ராவ் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா காங்கிரஸ் தலைவராக, அதாவது 1946, 47 இந்த காலகட்டத்தில் யார் காங்கிரஸ் தலைவராக இருந்திருப்பார்னா கிருபாலினி வந்து காங்கிரஸ் தலைவராக இருந்திருப்பார். எத்தனை திருத்தங்கள்லாம் 2473. இது ரொம்ப ஈஸி தான். அடுத்தது இந்த 2 சட்டமும் செல்லாது இனிமே அப்படின்னு சொன்ன விதி எதுனா கடைசி விதி 395. ஸோ அரசியலமைப்பு சட்டம் வந்த பிறகு இனிமேல் பழைய சட்டங்கள் எதுவும் செல்லாதுன்னு சொன்ன விதி எதுனா கடைசி விதி தான் 395. அடுத்தது பாகிஸ்தான், அதாவது அரசியலமைப்பு நிர்ணய சபை கூடும்போது இருந்த மொத்த உறுப்பினர்கள் 389. பாகிஸ்தான் பிரியுமோ 90 மெம்பர் அங்கே போயிடுவாங்க. ஸோ 90 மெம்பர்ஸ் அங்கே போனோன்னே மீதி இருந்தது 299 மெம்பர்ஸ். ஸோ முன்னாடி ஆரம்பிக்கும்போது 389, பாகிஸ்தான் பிரிஞ்ச பிறகு இருந்த மெம்பர்ஸ் 299. சேம் அவ்வளோதான். இந்த 25 கேள்விக்குமே ஆன்சர் கரெக்டாக பண்ணிங்களான்னு யோசிச்சுக்கோங்க. நீங்கள் சரியாக பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, ஜஸ்ட் கோ ஆன் வித் யுவர் ப்ரிப்ரேஷன். தப்பாக பண்ணியிருந்தீங்கன்னா படிக்கிற மெத்தடை மாற்றிட்டு வேறு மெத்தடில் படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.